மேகி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதில் 5 மேகிக்கு ஒரு 5 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் காஞ்சதும் 3 பட்டை, சின்ன பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் போட்டு வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்கு. தக்காளி நல்லா வதங்கினாலும் டேஸ்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 5 பாக்கெட் நூடுல்ஸ் நான் மேகி நூடுல்ஸ் தயார் பண்ணுறதுனால 5 பாக்கெட் மசாலா, மேகி மசாலாவை போட்டு வதக்குறேன். மேகி மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு பாக்கெட் நூடுல்ஸுக்கு, மேகி நூடுல்ஸுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி விடுறேன். அதில் 5 மேகி நூடுல்ஸ் வந்து 10 டம்ளர் தண்ணி விடுறேன். பத்து டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். அது சிறிது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. நான் நூடுல்ஸை 4 உடச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ அந்த தண்ணியில் போடுறேன். நூடுல்ஸ் முங்குற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. நூடுல்ஸ் முங்கி நல்லா வேகுது. நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்க போகிறேன். நூடுல்ஸ் ரெடி.